Hello friends, welcome to You and Me channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸை தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஃபேமஸ் இருக்கும். பழனிக்கு பஞ்சாமிர்தம், திருப்பதிக்கு லட்டு, அந்த மாதிரி உடுமலைக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது திருமுத்திமலையும். அதுக்கப்புறம் நம்ம அடசெட்டும் தாங்க. அடசெட்டு இந்த மாதிரி சொன்னால் அடசெட்டு பிரியரெல்லாம் என்னை அடிக்க வந்துடுவாங்க. அப்புறம் எப்படி சொல்கிறது? அடடா அடசெட்டு. பொதுவாக நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் காசு கொடுத்து வாங்குகிறோம். அது நல்லா இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காசுக்கு காசும் போய், டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டும் போய், இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தமும் ஆகி, அப்புறம் பத்தாதுக்கு நம்ம அம்மா புனிதமான வார்த்தையில் திட்டும் வாங்கி கடைசியில் ஆணியே பிடுங்க வேண்டான்னு ஆயிரும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஒரே கல்லில் 2 மாங்காய். ரேட்டும் சீப்பு, டேஸ்ட்டும் பெஸ்ட்டு. ஆமாங்க, சீப் அண்ட் பெஸ்ட்டு தான். 10 ரூபாய்க்கு 3 அடசெட்டு தராங்க. இதில் கேரட்டு, பீட்ரூட்டு, ஆனியன் எல்லாம் இருக்குதுங்க. அதனால் இது நல்லா ஹெல்த்தியும் ஆச்சு. அப்போ டேஸ்ட்டாகவும் சாப்பிட்ணும், ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ணும், சீப்பாகவும் இருக்கணும். அப்போ நம்ம அடசெட்டு தான் சாப்பிட்ணும். இல்லை 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 அடடா அடசெட்டை தான் சாப்பிடணும். உடுமலைப்பேட்டையில் நிறைய பயங்கர ஃபேமஸான கடையெல்லாம் இருக்குங்க. எல்லா கடையும் ஃபேமஸான கடை தாங்க. அடசெட்டு கடை, அதுக்கப்புறம் அடக்கடன், இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க. உடுமலைப்பேட்டையில் ஈவினிங் 5 to 6க்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா நைட்டு ஒரு 10 to 11 வரைக்கும் இந்த கடை பிஸியாகவே இருக்குங்க. ஆனால் டே டைமில் இந்த அடசெட்டெல்லாம் கிடைக்காதுங்க. ஈவினிங் டயத்தில் மட்டும்தான் கிடைக்கும். இந்த அடசெட்டில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸ்பெஷல், சாதா, அந்த மாதிரி. நம்ம இன்றைக்கி சாதா தான் பண்ண போகிறோம். ஆனால் அங்கே ஸ்பெஷல் நிறைய இருக்குது. சிக்கன், எக்கு, அந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம இன்றைக்கி சாதா தான் பண்ண போகிறோம். சாதா அடசெட்டில் தக்காளி சட்னி வச்சு தான் நான் பண்ண போகிறேன். இதுக்கு நீங்கள் புதினா சட்னியும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, கேரட்டையும் பீட்ரூட்டையும் நல்லா துருவி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுட்டேன். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி சட்னிக்கு ஒரு பெரிய பல்லாரி, அதுக்கப்புறம் தக்காளி, 3 வரமிளகா போட்டு சால்ட்டும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகா போட்டுக்கலாம். இப்போ அடசெட்டு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு அடையை எடுத்திருக்கேன். அதில் இப்போ தக்காளி சட்னியை நான் ஆட் பண்ண போகிறேன். இந்த தக்காளி சட்னி உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கிறேன். எனக்கு தக்காளி சட்னி கொஞ்சம் பிடிக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பீட்ரூட்டு. இது குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அது குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். பீட்ரூட் பிடிக்காத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு ஸ்பூன் நான் கேரட் எடுத்துக்கிறேன். அதை நல்லா ஃபுல்லாக வச்சிட்றேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஆனியன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு அடடா குட்டி பர்கர் ஸ்டைலில் ஒரு குட்டி அழகான அடசெட்டு தயார். இப்போ பார்க்கும்போது எனக்கு எச்சி வருது. இருந்தாலும் எங்களுக்கு 1 தடவை செஞ்சு காமிக்கிறேன். ஒரு அடை எடுத்து வச்சாச்சு. அதில் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தக்காளி சட்னி வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் பீட்ரூட் சேர்த்திக்குங்க. குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது பீட்ரூட்டு, கேரட் அதில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துனிங்கன்னா அவங்க நல்லா அப்படியே உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் கேரட்டு, அதுக்கப்புறம் ஆனியன், இந்த மாதிரி எல்லாம் வச்சோம் அப்படின்னா இதெல்லாம் வச்சு குழந்தைங்க முன்னாடி வச்சு காமிங்க. அப்படி குழந்தைங்க முன்னாடி வச்சு காமிச்சோம் அப்படின்னா அவங்க ரொம்ப சந்தோஷம் படுவாங்க, ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் அடசெட்டு செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யூ அண்ட் மீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.